ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த வசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது நமது சாயலாகவும் இங்கே வந்திருக்கு, அதனால கடவுள் வந்து மூவர் தான் வேதத்துக்கு அகைன்ஸ்டாக இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். 1:27 என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வந்து இருக்கு. இப்போ அதே நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம். God created man in his own image தான் இருக்கு, தவிர in their own image இல்லை. தெளிவாக பார்க்கணும். in hisனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். in hisனா அது வந்து சிங்குலர். இப்போ ஐயா சொன்ன மாதிரி கடவுள் வந்து மூவர் பன்மையாக இருக்காங்கன்னா, இந்த இடத்துல in their own image தான் வந்திருக்கணும். அப்படின்னா இங்கே வந்து in his own image வருது. அப்படின்னா நமக்கு திட்டமும் தெளிவாக தெரிய வருகிறது. அந்த ஆதியாகமம் 1:26 தமது சாயலாகவும் சொல்ல வர்றது வந்து அவர் வேற யாரையும் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் வந்து அப்படி கூறுகிறார்.